வெற்றி எது வெற்றி? அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா? நீ தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பூமிக்கு பிறந்தது ஒரு வெற்றி. பிறந்த உடனே எழுந்து நடந்தது ஒரு வெற்றி. நடந்த உடனே பள்ளிக்கு போனது ஒரு வெற்றி. பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போனது ஒரு வெற்றி. கல்லூரியிலேருந்து ஒரு தொழிலுக்கு போனது வெற்றி. தொழிலை முடித்து ஒரு மனைவி மக்களை கட்டி பெற்றதும் வெற்றி. மரணம் அடைஞ்சதும் வெற்றி. அப்புறம் எது வெற்றி? இதில் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவும் வெற்றி தான். எது வெற்றி? உன்னை விட நான் 100 ரூபாய் அதிகமாக வச்சுருந்தா வெற்றியா? இல்லை. என்னை விட 500 ரூபாய் அவர் அதிகமாக வச்சுக்கிறாரு, அப்போ வெற்றி பெற்றவர் அவரில் தோல்வி அடைஞ்சவன் நான் இல்லை. வெற்றி என்பது யாருக்கும் நிரந்தரமானது இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய பயணத்தில் வெற்றி அடைஞ்சிக்கின்னு தான் இருக்கிறான். வெற்றி அடையணுன்ற நோக்கம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய பயணம் தொடரும். ஆனால் முழுமையான வெற்றியால் நான் நிற்கிறவன் இறைவன் ஒண்டி தான். மீதி பேரெல்லாம் வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணான். அவன் வெற்றியாகவே இருக்கிறான். அதனால் வெற்றி என்பது எது ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டதில்லை, ஒவ்வொரு மனிதனுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டது. அது ஒரு மனுஷன் நினைப்பான் ஒரு வீடு இருந்தால் போதுங்க அது வெற்றி அடைஞ்சிடுவோங்க நானுன்னுவான். ஒரு வீடு கட்சிடும் அவனுக்கு. இன்னொருத்தன் நினைப்பான் நீ என்னையா ஒரு வீடு வச்சுக்கிறேன், நான் 4 வீடு கட்டணே அதைய வெற்றின்னுவான். அப்புறம் எது வெற்றி? ஆசைக்கு எல்லையற்று போவதா வெற்றி? ஆசை எல்லையோடு நிற்பதே வெற்றி. அவனுடைய வாழ்க்கையினுடைய அமைதி பொருள். அற்புதமான விளக்கம் சார். அதாவது ஒரு உயிர் 20 நாளில் வேறு இடத்துக்கு போயிடுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில விளம்பரங்களில் பார்க்கும்போது ஆவியோடு பேசலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்களா? இதை பற்றி நான் சொன்னது இல்லை, நீங்கள் சொல்லுங்க. பித்ருவை பற்றி அவங்களே சொல்கிறாங்க இருக்குதுன்னு. ஆமாம், நான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். சரி, ஆவியும் இல்லை பித்ருவும் இல்லை. சரி, அப்போ அது ஒரு ஏமாத்து வேலை தான் இல்லையா? அதான் கேட்குறேன். சரியா? அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கிளம்பும்போது கடுமையான மழை. சரி, ஆமாம், வருவோமோ வர மாட்டோமோன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் ஆட்டோக்கார் பார்த்தீங்கன்னா மழை வெட்டிடுச்சியா நானே வாரேன்னாரு. அதான் அந்த ஒரு கொடுப்பனை இன்னைக்கு உங்களை சந்திக்கணும்னு. இது ஆமாம் மன உறுதி. கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கடலில் மீன் பிடிக்க போகிறான். ஆமாம், மீனகாரன். ஆமாம், கடலில் அலை அடிக்குது. ஆமாம், சாதாரண அலை இல்லாத குளத்துலேயே நம்ம இறங்க பயப்படுறோம். ஆனால் அலை அடிக்கிற கடலில் இறங்கி அவன் மீன் பிடிக்கிறான். அவன் திரும்பி கரையேறுவானோ ஏற மாட்டானோ தெரியாது, ஆனால் தைரியமாக இறங்கிடுறான். அந்த தைரியம் அவனை திருப்பி கரையேற்றுது. அது மாதிரி எந்த செயலை செய்தாலும் இது என்னால் முடியும் அப்படின்னு செய்தால் முடியும். கண்டிப்பாக. போகுமா போக மாட்டோமா, மழை வருமா பாதியில் குளிர் எடுத்துக்குமான்னு தான் வீட்டில் படுத்துக்க வேண்டியது தான். கண்டிப்பாக. அது மாதிரி எங்கள் அப்பாவும் உங்கள் வழிதாயா, தெய்வ வழிபாடே கிடையாது பெரியாருன்னு சொல்லுவாங்க சொந்தத்தில். நான் தெய்வ வழிபாடு பண்ணாமல்லாம் இல்லை, அது எல்லாம் நான் அந்த மாதிரி முட்டாள் இல்லை. நான் சரி, நான் கடவுள் இருக்குதுன்றவேன். ஆனால் இந்த ரூபத்தில் இல்லைன்றீங்க. கடவுள் இருக்குதுன்ற உனக்குள்ளவே இருக்குதுன்றவன் நான். நான் கடவுள் இல்லைன்றவன் கிடையாது. சரி சரி, அவங்க கதை வேற, நம்ம கதை வேற. நான் கடவுள் இல்லைன்னா கோயில் கட்ட மாட்டேன். அதான் கேட்கணும்னு நினச்சியா? அதான் கடவுள் இல்லைன்னா நான் கோயில் கட்ட மாட்டேன். கடவுள் இல்லைன்னா நானே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக. கடவுள் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நான் உழவ முடியும். கடவுள் என்னை விட்டு போனார்னா நான் படுக்க தான் ஆயிடுவேன். இது யாரா இருந்தாலும் அந்த நல்லதான். கடவுள் இல்லைன்னு சொல்ற முட்டாள் இல்லை நான். கடவுள் உண்டு, ஆனா இருக்கிறத இல்லைன்ற முட்டாளும் கிடையாது, இல்லாததெல்லாம் இருக்குதுன்ற முட்டாளும் கிடையாது. இப்போ நான் சாலக்கிராம வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி நீ என்ன பண்ணாலும் அணிவிக்க தானே செய்யறான்றாங்க கால் ஊனத்துக்கு. இதுக்கு என்ன? அதெல்லாம் அவங்க மனசை பொறுத்துக்குது. இது அவன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பாதை அவனுக்கு பிடிச்சதுக்கெல்லாம். இப்போ ஒரு 10 பொம்பளை நிறுத்திட்டு உனக்கு எந்த பொண்ணுங்க ஓணும்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? பதில் சொல்லுது இல்லையா? 10 பொண்ணுல எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சி மனசுக்கு பிடிக்குதா தானே ஓனன்னு. 10 ஓனன்னா விபரீதமா போறிடும், நீ காலி ஆயிடுவேன். அந்த மாதிரி உலகத்துல மக்களுக்கு பல மதங்கள் இருக்குது. அவன் மனசுக்கு எது சரின்னு பார்த்தா அதை போய்கின்னுக்கிறான். நீ உன்னை தேடிக்கின்னு, நீ மதத்தை தேடுற.
என் பையனுக்கு ரொம்ப ஈடுபாடு ஐயா. அதான் முதல் முறையாக நிறைய வந்துருக்காரு. பசங்க இருக்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் மதுரை இருந்து வந்துக்கிறாரு. ஆமா. அவர் என் பையன்கிட்ட பேசணுங்கன்னாரு. பையன் உன்னோட வச்சுக்க என்கிட்ட என்னத்துக்கு எத்துனாரு. சரி, இது சும்மா அன்பு கின்புன்ற முறையில் ஏமாந்து போறது. நாளைக்கு அது ஒதுக்க போகுது. அது தெரியாததுக்கிட்ட கொஞ்சம் கொலாவிக்கின்னு இருக்கிறோம். ஆபத்து நமக்கு அதால் தான் வந்துக்குது. சாமி, நம்ம யோக பயணத்தில் உபதேசம் பெற்றுக்கொண்டுட்டு மாமிசம் மது யோக பயணத்தை ஒழுங்காக பண்ணாதவங்களுக்கு ஏதாவது இதனால் சாபம் இல்லை பாவம் எதனா வருமா அவங்களுக்கு? பாவமும் வராது, சாபமும் வராது. ஆனால் குடும்பமே அழிஞ்சு போடும். சொல்லு. இல்லை சாமி, நிறைய பேர் அது மாதிரி வாங்கிட்டு மனக்கவலையோட ஓட்டா நமக்கு என்ன சொல்ல தான் முடியும். நம்ம ஒரு ஊடாக போக முடியாது. அது இல்லை நம்ம வேலை. நம்ம சொல்லி கொடுக்குறதா நம்ம வேலை. செய்யறது செய்யாது அவன் இஷ்டம். அவன் போகிற போக்கில் போகும்போது அதை யாராலையும் மாற்றி தாய் தப்புனால எந்த பிள்ளையாவது திருத்த முடியுதா? முடியாது. அவன் திருந்தினா தான் உண்டு. எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கும், திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருத்த முடியாதுன்ட்டு. அது மாதிரி அவனை திருத்திக்கணும் அவன் வாழ்க்கைக்கு. மற்றவனால திருத்துறது நம்ம வேலை இல்லை, சொல்கிறது நம்ம வேலை. சரி சார். அதனால் திருந்தா தான் அவன் சௌகரியம். சொல்லு. ஆத்மாவுக்கு சார். இன்னொரு கேள்வி, யோக பயணத்தில் மேற்கொள்கிறவங்க ஏதாவது இந்த உங்களை மாதிரி ஏதாவது தேர்ச்சி பெறணுமா, அதாவது தெரிஞ்சிருக்கணுமா, இல்லை பரவாயில்ல யோக பயணம் வரைக்கும் ஆரம்பித்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாமா? இது ஊருக்கு சொல்லணுன்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரி. உனக்கோசம் போனோன்னா சொல்லி கொடுத்தது செய்தால் போதும். யோக பயணத்தில் மேற்கொள்கிறாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட நிலை வராங்க. ஒரு குறிப்பாக ஒரு 4வது பாடல் 5வது பாடம் முடித்த உடனே ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஒரு இறப்பு ஏற்படுதுன்னா அவங்களுக்கு அந்த தொடர்பு, அதாவது 4வது பாடம் தான் ஜோதி பாடம்னு சொல்கிறாங்க, அந்த பாடத்தை பார்த்துட்டு அதை உணர்ந்தவங்களுக்கு அடுத்த பிறவி மனுஷ பிறவின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த தொடர்பு அடுத்த பிறவியில் வருமா அவருக்கு, இல்லை உபதேசங்கள் தேவைப்படுமா? அடுத்தது திரும்ப தெரியும் பிறவி தொடர்பு எது வருது? இந்த பிரிவில் இருந்த நீ. சரி சாமி. அடுத்த பிரிவில் இருக்க போகிறது எது? ஆமா. உன் உடலா உயிரா எது இருக்க போகுது? அப்போது உன் நினைவை எதில் உண்டாக்குனா வரும்? உயிரில் உண்டாக்கணும். அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிறோம். எல்லாரும் உடலில் உண்டாக்கினுக்கிறான். உடலில் உண்டாக்கினா அதோடு சரியாது, அது மண்ணு துண்ண போகுது. அதனால தான் உயிரில் நினைவை உண்டாக்கு, உயிரோட உறவாட கற்றுக்கோன்னு சொல்லிங்கிறேன். அதனால் உயிரோட போகிறது எத்தனை பிரிவு எடுத்தாலும் மனித பிரிவி தான், மற்ற பிரிவு மாறாது. ஆனால் உடலோட இருக்கிறவனுக்கு நாயாக பிறப்பான், பேயாக பிறப்பான், நரியாக பிறப்பான், குருவியாக பிறப்பான், எதுவோ ஒன்றாலும் பிறப்பான். ஒரு உடல் தேவை அந்த ஆன்மா வாழறதுக்கு. சரி சார். அது கேள்வி, அதாவது ஏற்கனவே நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, உயிர் சக்தி நீத்து போனால், அதாவது ஒரு மாதிரி மீடியாவில் ஒரு மாதிரி போட்டுறாங்கன்றதுனால உயிர் சக்தின்னு சொல்கிறேன் சாமி. உயிர் சக்தி நீத்து போனவங்களுக்கு யுக வாழ்க்கையில் அவங்களுக்கு வம்சம் விருத்தி இல்லை, எதுவும் அடைய முடியாது. ஆமாம். ஆனால் அவங்க அந்த மாதிரி ஆளுங்க இறைவனை அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. யோக பயணத்தில் வர வழியே கிடையாது. சரி சாமி. யோக பயணத்தில் வியாதி இருக்கிறவங்க அவங்க அதை பற்றி யோசிக்காமல் யோக பயணத்தை செஞ்சிட்ருக்காங்க. இதில் ஏதாவது தீருமா? வியாதி எதுக்கு இருக்குது? உயிருக்கு இருக்குதா உடலுக்கு இருக்குதா? உடலுக்கு இருக்குது. அப்போ உடல் இருந்துட்டு போகுது, உயிரை தானே பதப்படுத்துன்றேன் நான். உடல் அழிய தானே போகுது. அந்த உடலில் வியாதி, எல்லார் உடலையும் ஒரு வியாதி இருக்கும். மனுஷனாக பிறந்தவனுக்கு வியாதி இல்லாத மனுஷனே கிடையாது. எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு ஏதாவது ஒரு வியாதி இருந்துக்கினே இருக்கும். ஆனால் உயிரை பதப்படுத்திக்கின்னு தான் சொல்லிங்கிறேன். உடலை பற்றி டாக்டர்கிட்ட போகணும், என்கிட்ட வரக்கூடாது. அதுக்கு இல்லை, இது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? அது ஒருத்தர்கிட்ட நான் போயிருந்தேன். அவர் என்னை கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது மாதிரி நான் சாமியை பார்த்துருக்கேன்னு சொன்னேன். அதை உங்களை தான் பார்த்தேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் யோகம் பண்ணுறீங்களா? ஆமாம், யோகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னேன். அப்போ நீங்கள் யோகம் பண்ணுற ஆளுங்களுக்கு உங்களுக்கு வியாதியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சாமி, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் அறியாமையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா உடல் வேற உயிர் வேற. யோகாசனம் செய்கிறாங்க தெரியுமா, அது உடற்பயிற்சி. யோகம் செய்கிறோம் தெரியுமா, அது உயிர் பயிற்சி. யோகாசனம் செய்கிறவனுக்கு இப்போ ஒரு நடிகர் செத்து போயிட்டார் தெரியுமா, பெங்களூரில். அவர் என்ன செய்திருந்தார்? அவர் யோகாவும் செஞ்சிருந்தாரு, எக்ஸசைஸும் பண்ணியிருந்தாரு. ஏன் செத்து போட்டார்? எல்லாம் பண்ணார். ஏன் செத்து போட்டார்? அவர் ஸ்டீராய்டு அதிகமாக எடுத்ததுனால ஹார்ட் அட்டாக். இதெல்லாம் பண்ணுறவனுக்கு வரலாமா? இல்லை, ஸ்டீராய்டு அதிகம். அதனால் அவர்கிட்ட போய் கேளு, இதெல்லாம் ஏன் வந்ததுன்னு கேளு. அதனால் இதெல்லாம் அறியாமையில், ஆதங்கத்தில், பொறாமையில் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம என்ன செய்கிறோம்? நீ ஏன் போய் ஊரில் மோலாச்சுங்கிற? இதை அடுத்து உங்ககிட்ட சொல்கிற விஷயமே இல்லை. இது ஞானம்ன்றது குரு சிஷ்யம் மட்டும் பேசணும், தெரிஞ்சுக்கணும். ஊர்லாம் போய் நான் இது மாதிரி போகிறேங்க, அங்கே போகிறேங்க, இங்கே போகிறேங்கன்னு மோல அடிக்குது. நீங்கள் மதம் இல்லை இது. இல்லை, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அதை பற்றி.
நான் அதை சொல்ல வரல சாமி. அவர் ஆக்சுவலாக வந்து அவன் சொல்லி போட்டம்பா. அவரும் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் நோயின்றது எப்படி எப்படி வருது தெரியுமா? இப்போ என்னத்துக்கு ஒரு சுகர்னு டாக்டர்கிட்ட போனேன். அவன் என்ன பண்ணான் டாக்டரு, உனக்கு சுகர் இருக்குது, நான் மருந்து தரேன் மாற்ற தரேன் தான் சொல்லணும். ஏன் உங்கள் அம்மாவுக்கு இருந்ததா உங்கள் அப்பாவுக்கு இருந்ததான்னு கேட்குறான். ஜீனில் வந்ததுன்னு கேட்குறான். ஜீனில் வந்து அப்போ ஜீன்லேயே வந்துடும் இல்லை நோய். அப்பாவுக்கு இந்த டிபி பிள்ளைக்கு வரும்ல, அப்பாவுக்கு இந்த சுகர் வரும்ல, அப்பாவுக்கு இந்த புத்துநோய் வரும்ல. அப்புறம் இதெல்லாம் பண்ணால் எப்படி போகணும்? முட்டாள் தானே கேட்பான் இந்த கேள்வியை. சமயம் அடுத்த கேள்வி. இந்த ரோஷகம் கும்பகம் பூரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மூச்சு பயிற்சி தானே சாமி அது? ஆமாம். அது இப்போ நம்ம யோகா பயணம் பண்ணுறவங்களுக்கு அது பண்ணணுமா இல்லை தேவையில்லையா? அது தேவையில்லை. இதை தெரிஞ்சுக்கணுங்களுக்கு அது தேவையில்லை. அது வந்து பிராணாயாமம்னு பேர் அதுக்கு. சரி சரி, பிராணாயம். அதுக்கு பிராணாயம்னு பேர். அது செய்கிறவங்களுக்கு அது தேவை, இது செய்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. சரி சாமி. சாமி, இந்த ஜான் போனால் என்ன முழம் போனால் என்னன்னு இந்த கேள்விக்கு ஏதாவது ஆன்மீக தொடர்பு எதாவது இருக்குங்களா? ஆமாம் இருக்குது. ஆன்மீகம் தான் அதுவே. அப்படிங்களா? இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பான். 1000 ரூபாய் செலவாகும். ஆமாம். குடும்பம் பெருசாக இருக்கும், விருந்தாளிங்க ஜாஸ்தி இருப்பான், சொந்தக்காரர் இருப்பான், வந்து துண்டு போயிடுவான் சும்மாவே. அதனால் இவன் திட்டிக்கினே சோறு போட்டுக்கிட்டாவது செலவு பண்ணிக்கின்னு இருப்பான். அப்போ சொல்லுவான், ஜான் போச்சியா, முழம் போச்சியா, 100 ரூபா சம்பாதிச்சியா, 1000 ரூபா போச்சியா அப்படின்னு சொல்லுவான். இது என்ன அப்படின்னா, ஜானுன்னா வாசி, முழம்னா மூச்சு. அதனால் சொல்லுவான், ஜான் ஏறுனா முழம் சரக்குது ஏறணும். இந்த மூச்சாகப்பட்டது மூக்குலேருந்து உச்சிக்கு ஒரு ஜானு, எல்லார் கையிலையும் அவன் கையில் ஒரு ஜான் மூச்சு. அந்த வாசி ஒரு உச்சிக்கு மூக்குலேருந்து ஒவ்வொரு ஜானும் மூக்குக்கு போச்சுன்னாக்கா ஒரு முழம் மூச்சு கீழே இறங்கிட்டோம். திருப்பி ஒரு முழம் இது மேலே ஏச்சுன்னா திருப்பி அது இறங்கி சேரும். இதனால் சொன்னான், ஜான் ஏறுனா முழம் சரக்குதி ஆடணும். அது ஜான் போச்சுன்னா இது கீழே ஒரு முழம் கீழே இறங்கி போகுது. ஆனால் இதை வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும், வாழ்க்கைக்கு வச்சுக்கணும். 100 ரூபா சம்பாதிச்சியா, 500 ரூபா செலவாச்சியா அப்படின்ட்டு. சரி சார். அப்போது அந்த மூச்சாகப்பட்டது ஜான் போனது அது எப்படி சேரணுமா இல்லை எப்படி சாமி? அது முன்னாலெல்லாம் சேர்க்க முடியாது, அதுவாக தான் சேரணும். நீ செய்யறதை மட்டும் செய்ய, அது தானாக போய் சேரும். நீ சேர்க்கணுன்னா நீ மேலே போய் சேர்ந்து அப்புறம் அது பம்பு வேலையாக போடும். சொல்லு சாமி. ஒருவரின் இறப்பின் சூட்சமத்தை ஒரு பதிவில் நீங்கள் விளக்கியிருந்தீங்க. அது அற்புதமான விளக்கம், ரொம்ப உண்மையான விளக்கமாகவும் இருந்தது. சரி. அதில் வந்து முப்பொருள் உள்ளே அதாவது குழந்தை பிறந்து வெளியே வந்த உடனே முப்பொருள் உள்ளே போகுது. அதே மாதிரி இறந்த உடனே முப்பொருள் சேர்ந்து வெளியே வந்துடுது. அப்படி இருக்கும்பொழுது குழந்தை உள்ளே இறந்து போகுது சாமி. அது வந்து முப்பொருள் இல்லைங்க. அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு என்ன விதி பயன் வருமா, இல்லை அது ஒன்றுமே இல்லாமல் பிண்டமாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? விதின்றது தான் உயிர். சரி. விதின்றது தான் கடவுள். விதின்றது தான் வாழ்க்கை. அதை மீறி நீ எதையுமே செய்திட முடியாது உலகத்தில். எவ்வளோனாலையும் செய்ய முடியாது. அப்போது அந்த விதி உன்னை உலகத்தில் எது வரைக்கும் வாழ வைக்குமோ அது வரைக்கும் வாழும். மதின்றது விளையாடும். இந்த குறிப்பிட்ட வரைக்கும் அந்த மதியை விடும். அப்புறமா விதி அந்த குழந்தைய பிடிச்சி வச்சுக்கினா கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால் விதியோடவும் மதியோடும் தான் மனித வாழ்வே நடந்துக்கினுக்குது உலகத்தில். இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை. விதி மதியம் தான் விளையாட்டுங்க. இங்கே கடவுளுக்கிடவுலாம் சும்மா அது கற்பனை தான், கடவுள் நிஜம் கிடையாது. அதனால் விதியும் மதியம் தான் உலக வாழ்வு. விதி தான் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு நிர்ணயம் வந்து, விதி தான் உன் வாழ்க்கையை எப்படி அழிக்கணும்னு முடிவு பண்ணு. அதுபடி தான் உன்னால் வாழ முடியும். விதி முடிவு பண்ணும். நீ இதுவாக வரணுண்டான்னா நீ அதுவாக வருவ. நீ எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதனுடைய துணை இல்லைன்னு சொன்னால் உன்னால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. ஒருத்தன் பெரிய டாக்டராக வரான், எல்லாரும் டாக்டர் படிக்கிறான். 50 பேர் டாக்டராக படிக்கிறான், எம்பிபிஎஸ் தான் படிக்கிறான். அதில் சில டாக்டருக்கு ஊரில் ஒரு பெரிய பேர் இருக்குது, சில டாக்டர் உதவாத டாக்டராகிறான். ஏன்? எல்லாம் எம்பிபிஎஸ் தானே படித்தான். அவன் விதி அவனுடைய புகழை உயர்த்துது, இவனுடைய விதி அவன் புகழை அழுத்திடுது. அதனால் விதியும் மதியும் தான் உலக வாழ்வு, விதியும் மதியும் தான் கடவுளை. அகால மரணம் ஏற்படும் பொழுது இவ்வுலகில் அவன் ஆன்மா மறுபிறவி எடுக்காது, அவன் ஆயுள் காலம் முடியும் வரை. அப்படின்னா உதாரணத்துக்கு
ஒருவன் விமானத்திலோ ரயிலிலோ பயணம் செய்யும் பொழுது அவன் அகால மரணம் அடையும் நேரம் வந்துவிட்டால் மற்றவர்களும் இறக்க நேர்கிறது. அவர்கள் அனைவருக்கும் அதே நிலைதானா? எல்லாருக்கும் அகால மரணம்ன்றது உனக்கு எனக்கு எழுதி வச்சுக்கணும் போயின்னுக்குறோம். ஒரு ஃப்ளைட்டில் 100 பேர் போகிறான், 100 பேர் ஒருத்தனுக்கு தான் அகால மரணம், அவன் மட்டுமா குதிக்குதான், மொத்தமாகவே போகுது. இதனால் அகால மரணம்ன்றது யாருக்கு ஒன்றாலும் வரலாம். இப்போ ஒரு சுனாமி வந்தது, சொல்லிட்டா வந்தது, இது மாதிரி நான் சுனாமி வரப்போகிறேன், எல்லாம் தப்பிச்சுன்னு ஓடிடுங்கண்ணே. ஏன் மாட்டினோம் ஓடணும். அதனால் இதெல்லாம் விபத்துக்கள், இதெல்லாம் இயற்கை, எப்போ வேணாலும் நடந்துடலாம். அதனால் மரணம்ன்றது எதுக்கு நடக்குதுன்னு பார்க்கணும். உடலுக்கு நடக்குது, உயிருக்கு மரணம் நடந்ததே கிடையாது. உயிருக்கு மரணம் நடக்கும், அது யாருக்கு? மகான்களுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு கிடையாது. மனுஷன் உயிரை மரணம் அடைய வைக்கிறது கிடையாது, அதுக்கு விருப்பப்படுறதும் கிடையாது. இவன் உலகத்தில் பிறந்து வாழணும்னு ஆசைப்படுறான். மகான் என்ன பண்ணுறான்? பிறக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறான். அதனால் அந்த அவன் உடலை மறந்து உயிருக்கு மரணத்தை உண்டாக்குறான். இவன் உடலுக்கு மரணத்தை உண்டாக்கினுக்கிறான். உடலுக்கு மரணத்தை உண்டாக்குறவன் பிறந்துக்கினே இருப்பான், உயிருக்கு மரணத்தை உண்டாக்குறவன் பிறப்பதில்லை. இதுதான் ரகசியம். சரி சாமி, இதே போல் ஒருவன் குற்றம் செய்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள், அவன் நிலை என்ன சாமி? குற்றம் செய்து மரண தண்டனை கொடுக்குறான், அவனே குற்றவாளி தானே. அவனே குற்றவாளி தானேப்பா. நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு நான் தண்டனை கொடுறேன், அப்போ உன்னை வெட்டும் போது அதுவும் பாவம் தானே. அப்போ 2 பேரும் குற்றவாளிக்கு தான். அப்போ அவங்களோட நிலை என்ன சாமி? அவனுடைய நிலை நான் 2 பேரும் பாவத்துக்கு போக போகிறான்னு அர்த்தம். தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யார்? தண்டனை கொடுக்குறது? நீ நான் கடவுளா? இந்த உலகத்தில் மனிதனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. இறைவன் கொடுக்குற தண்டனைக்கு இறைவனுக்கு பாவமும் புண்ணியமும் சேராது. மனிதன் கொடுக்குற தண்டனைக்கெல்லாம் பாவ புண்ணியம் அவனுக்கும் சேரும். அப்போ அந்த குற்றம் செய்கிறவர்கள் குற்றம் செய்தவனை திருத்தத்துக்காக தண்டனை கொடுத்துனுக்குற, ஆனால் நீயும் குற்றவாளி தாங்க. அப்போ அவர் அந்த குற்றம் கூட செய்தவருக்கு தண்டனை கொடுக்கும்போது தண்டனை கொடுத்து திருத்திட்டுக்கிறீங்களா உலகத்தில் யாரையாவது? இல்லை, மற்றவங்க திருடுறதுக்காக தான் பண்ணுற மாதிரி. மற்றவனை திருத்திக்கிறீங்களா? அப்புறம் மற்றவன் திருந்தி இருந்தானா, ஒரு குற்றவாளியை திருத்தும் போது மற்றவன் திருந்தி இருந்தானா குற்றமே நடக்காது. திருப்பி உலகம் ஃபுல்லாக குற்றம் அதிகமாக இல்லை ஆகினுக்குது. அதுக்கு காரணம் என்ன? குற்றத்துக்கு ஊக்குவியும் கொடுத்துனுக்குறோம். அதனால குற்றங்கள் நடந்துக்கினே தான் இருக்கும். மனிதனுடைய வறுமையை எப்போ மாற்றுதோ அப்போல்லாம் குற்றங்கள் அந்த நாட்டில் அதிகம் ஏற்பட தான் செய்யும். ஒருவர் மரணத்திற்கு ஒரு காரணம் தேவைப்படுது, இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் எந்த செயலும் கிடையாது. காரியத்தோடலாம் உலக இயக்கமே நடந்துங்குது. இப்போ மழையை யாராலையாவது வர வைக்க முடியுமா? முடியாது. இல்லை யாராலையாவது மழையை நிறுத்த முடியுமா? முடியாது. எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறிக்குது. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி எந்த விஞ்ஞானியாவது செய்ய முடியுமா? இல்லை, முடியாது. எந்த விதையாவது ஒரு விதையை விஞ்ஞானி செய்ய முடியுமா? இருக்கிறத மரபணுன்னு மாற்றிக்கணும் ஒன்றா இருக்கலாம், இயற்கையாக உண்டாக்கவே முடியாது. இயற்கையாக உண்டாக்குனா இறைவனால் மட்டும்தான் முடியும், மனிதனால் முடியாது. சரி சாமி, ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறான். ஒருவன் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறான். சாவட்டுமே. இல்லை, சாவணுன்ற நீ சாவறதுக்கு உனக்கு என்ன உரிமைக்குது? கவர்மெண்ட்டில் நான் தற்கொலை தூக்கு போட்டு போறேன்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டு ஒட்டுட்டு போய் போட்டுக்கிட்டு பாரு, உன் குடும்பத்தையே எடுத்து உள்ளே போட்டுட்டுவான். ஆனால் உன் உயிர் தான், நீ யாரையும் கொல்லலை, ஏன் சாக விட மாட்டேன்றான். உனக்கு இங்கே சாகிறதுக்கு உனக்கு இங்கே உரிமையே இல்லையா? இப்போ பிறக்கிறதுக்கும் சாகிறதுக்கும் இறைவனுக்கு தான் உரிமை. ஆனால் நீயே சாகும்போது நீ மிருகத்தை விட கேவலமானவன் அர்த்தம். அப்படி அவர் சாவரவர், அவர் தண்டனை எப்படி அவருக்கு கிடைக்கும்? இல்லை, அவர் அந்த திருப்பி தற்கொலை பண்ணிப்பான். 10 வாட்டி போனாலும் அதே தான் பண்ணுவான். மரணம்ன்றது என்ன தெரியுமா? மரண படுக்கையில் இருப்பான் ஒருத்தன். சரி சார். அவன் பக்கத்தில் உட்காந்து மகாபாரதம் படிப்பாங்க. மகாபாரதம் படித்தான் அவன் சாக போகிறேன் எழுந்து உட்காந்துப்பானா? உட்கார மாட்டான். நினைவுகள் அந்த கடவுள் மேலே போயிடும் அவனுக்கு. அதோட உயிர் போகும்போது பிறக்கும் போது அவன் கடவுள் வழிபாட்டில் போவான். அதுக்காக அதை படிப்பாங்க. சாகும்போது ராமாயணம் படிப்பாங்க. படிக்கிறதால ராமரை பற்றி படித்தா அவர் ஏந்து உட்காந்துக்க மாட்டார். மனிதனுடைய குழந்தைங்க ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க படிக்கும். ஒன்று பக்கத்தில் இருக்கிற குழந்தை பையிலேருந்து கையை விட்டு பேனாவை திருடும். பார்த்துக்கிறீங்களா? ஏன் அப்படி திருடுறது? அவங்க அம்மாவை சொல்லி கொடுத்தாங்க, அவங்க அப்பாவை சொல்லி கொடுத்தாரு. இல்லை, அது எப்படி பின் அந்த குணம் வந்து அந்த பெண்ணு மேலே ஒரு ஈர்ப்பா? எல்லாத்து மேலேயும் தான் ஈர்ப்பு வரும். ஈர்ப்பு வரல நீ பிடிச்சிப்பியா? கொன்னுடுவாங்க உன்னை. என்ன அதனுடைய பிறப்பினுடைய குணம், அது முதல்ல இருந்ததுனுடைய குணம்.
ஒன்று பையில 4 சாக்லேட் வச்சுருக்கோம், அது ஒன்று சாப்பிட பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுக்கும். அது ஒன்று குணம். இறக்கும் போது அதுக்கு என்ன குணத்தில் இறந்ததோ பிறந்த உடனே அந்த செயல் தான் செய்யும். தற்கொலை பண்ணிக்கின்னு ஒருத்தன் ஒரு வாட்டி செத்தான்னா 100 வாட்டி போனாலும் தற்கொலை பண்ணிக்கினே சாவான். விதி முடிஞ்சால் தற்கொலை ஏன் பண்ணணும்? சாதாரணமாக சாகணும். மரணம்ன்றது ஒரு காரணம்பா. நீ தற்கொலை பண்ணிட்டு உனக்கு உரிமை கிடையாது. பிறப்பு நீ முடிவு பண்ண பிறந்த பின்ன சாவத்துக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? விதி முடியறது வேற. இது விதி முடியறது 30 வயசுல உடம்பு சரியில்லை ஜுரம் வந்து செத்து போடுவான். அதுக்கு தான் ஏமன் பிடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு காரணமே வராது. வண்டியில் மாட்டிக்கினாருங்க, தூக்கு போட்டுக்கினாருங்க, கிணத்துல வந்துட்டாருங்க, மருந்து குடிச்சிட்டாருங்க, ஜுரம் வந்ததுங்க, இப்படியே சொல்லுவாங்களே தவிர ஏமன் பிடிச்சி போனான்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சாகணுமே தவிர நான் வாழ முடியல, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்றது உனக்கு உரிமை கிடையாது. பிறப்புக்கு உனக்கு உரிமை இருந்தால் மரணத்துக்கு உனக்கு உரிமை உண்டு. பிறப்புக்கு உனக்கு உரிமை இல்லை, மரணத்துலேயும் உனக்கு உரிமை இல்லை. ஆத்மானக சாமி. ஆத்மானக சாமி. அன்பே சிவம் மனமே குரு. ஓம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மலரடி சரணம் சரணம் சரணம். இங்கு கூடியிருக்கும் எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும், அதாவது கடலின் நடுவே கூடிய கூட்டங்கள் கடல் அலையாடுற மாரி, தலையா கடல் அலையாடுற மாரி இங்கே யாரும் எதிர்பார்க்கல. ஐயா சொல்லியிருந்தீங்க ஆத்மானக சாமி. 2 நாளைக்கு முன்னாடி கிளாஸ் வகுப்புகள்லாம் பௌர்ணமி பூஜை எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது, யாரும் வர வேண்டாம் அங்கன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் சொல்லி யாரும் கேட்கல. வதந்திங்க எல்லாரும் வந்துடுங்கன்னு சொன்னாங்க, அங்கே யாரும் போனதா எனக்கு தெரியல. கேள்வியே இதுக்கான வேறுபாடு ஒற்றுமை என்ன சாமி? எனக்கு காலையிலேருந்து நான் வரும்போது நான் முன்னாடி வந்துட்டேன். நம்ம வீட்டுக்கு வந்து முதல்ல நான் முடியாதுட்டேன். நான் இந்த அந்த நாகர்கோயிலேருந்து இது 2 சாமி தான் முன்னாடி வந்தோம். அப்போ நான் நினச்சிட்டு வந்தேன், டிக்கெட்டு போட்டுட்டாங்க, அது வேஸ்ட் ஆகிடக்கூடாது, சரி சாமி வந்து அங்கே வகுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதை வீணடிக்காமல் நம்ம ஐயா வீட்டுக்காவது போய் பார்த்துட்டு வந்துடும் வந்தால் ஏன் மனநிலையிலே எல்லாரும் இங்கே வந்து நிற்கும் போது எல்லாரும் ஒரே மாதிரி தான் வரும். வந்துட்டீங்களா? அது என்ன அதனுடைய நம்ம ஐயா வந்து எங்க இருக்கிறாரோ அங்க எடுத்துட்டு வந்துருமா? கண்டிப்பா வந்துருமா? ஐயா வந்து அதுதான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன். ஐயா வந்து இங்க யாரும் வராதீங்க சொன்னதுனாலதான் நம்ம எல்லாருமே அங்க தேடி 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 போனோம். ஏன்னா ஒரு இடத்துல வியாபாரம் நடக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லாத ஒன்றை கூட இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, நடக்காத ஒன்றை கூட நடந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த உலகத்துல பட்ட வருத்தனமா என்னை நம்பி யாரும் வராதிங்க. வந்தீங்கன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ நீங்களும் அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அது உண்மைதான் சார். அது சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஞானத்தை நெருங்க, ஞானத்துக்கு அதிபதி யாருன்னா சிவபெருமான். அவனை போய் சேரணும்னு சொன்னால் அவன் எந்த கோலத்தில் இருக்கிறானோ அந்த கோலத்தில் ஆக்கிடும். இப்போ ஒரு ராஜாகிறாரு, அவர் வயசாகி போச்சு, அவர் இறந்து போகிறாரு. பட்டத்து இளவரசன் ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ அந்த ராஜாவுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தரை போய் அதில் உட்கார வைக்கணும்னு சொன்னால் அவர் துணிமணி போட்டிருப்பாரு, நான் ஆடை ஆபரணம் போட்டு எல்லாம் போட்டிருப்பார். அங்கே போய் உட்காரணும்னா இவர் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தமாக ஆக்கிடுவாங்க. பரிசுத்தமானம்னா உடம்புல ஒரு இது விஷயம் கூட இருக்கக்கூடாது. அவரை நிர்வாணம் ஆக்கிட்டு மட்டும்தான் அந்த ராஜாவுக்கான உடுப்பையே போடுவாங்க. அவர் ஏற்கனவே போட்டிருந்தா எந்த உடுப்பும் அவரோட உடம்புல எங்கேயுமே இருக்கக்கூடாது. பாலால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பன்னீரில் அபிஷேகம் பண்ணுவாங்க, எல்லா அபிஷேகம் பண்ண நிர்வாணத்தில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு ராஜாவோட பொறுப்பை ஏற்றுக்க முடியுன்ற மாதிரி சிவனை போய் நெருங்கணும்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நீ எந்த வேஷம் போட்டுக்கிறியோ அந்த வேஷத்துக்கான எல்லாத்தையும் ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு வந்த பிறகு தான் சிவம் உன்னை ஏற்றுக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சிவம் நம்மள எல்லாரும் ஏற்றுக்கிறதுனால தான் நம்மளை வராதிங்கன்னா கூட வரோம், வாங்கன்னு கூட்டாலும் போகிறதில்ல. அதுதான் ஏன்னா எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆக்கிடும். எல்லாம் ஐயாவோட வரலதாம்மா. எனக்குன்னு அது ஐயா சொன்னாங்க, இந்த வாய் இது மட்டும்தான் நான், உள்ளே இருக்கிறது எல்லாமே அங்கே உள்ள ஞானேந்திரியம். அந்த ஞானேந்திரியம் உள்ளேருந்து பேசிக்கிட்டு இருக்கு. அங்கே வார்த்தையை வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை உங்கள் சார்பாக நான் கேட்டேன். அது எனக்கு சந்தோஷம். அப்புறம் அழகனி சித்த பாடல் ஒன்று, காட்டானே மேலேறி கடத்தெருவே போகையிலே நாட்டார் நகை பார்த்து நகை புரிவது உண்டோ. நாட்டார் நகை பார்த்து நகை புரிந்தாலும் காட்டானே மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர காண்பேனேன்னாரு.
ஐயா சொல்லியிருந்தாரு, அது விளக்கம் சொல்லிட்டாரு. ஆனா இருந்தாலும் ஒரு புதுமையான இன்னொரு வடிவத்துல ஐயா உங்களுக்குள்ள இருந்து சொல்லுவாருன்னு இப்ப இந்த காலகட்டத்துக்கு நவீன கலியுகத்துல உங்க வாயிலிருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்க. ஒரு குரு வந்து எப்படி மனுஷன் எல்லாரும் மனுஷன் தான். குருவாக இருந்தாலும் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் எல்லாரும் மனுஷனாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் வாழுங்காலத்தில் ஒரு மனுஷன் மகானாக மாறுறாரு. அந்த மனுஷன் மகானாக மாறினோம்னா அவர் எவ்வளோ வாழ்க்கையில் சமரசங்கள் பண்ணியிருப்பார், எவ்வளோ விஷயங்களை இழந்திருப்பார். இழக்காமல், அதுதான் சொன்னேன், இப்போ ஒரு ராஜா நிர்வாணமான பிறகு தான் ராஜாவாகணும்னா நிர்வாணப்படுத்திட்டு தான் அந்த இலைக்கு போவாங்க. அதை போல் ஒரு மனுஷன் மகானாக மாறினோம்னா அந்த மனுஷனோட அடையாளம் மொத்தமாக அழியும். மொத்தமாக அழினோம்னா தான் யாரும் தெரியாத ஒரு நிலையை அங்கே உருவாக்கும். அவமானம், அசிங்கம் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து சேர்த்து ஒன்றும் இல்லாத ஒரு வெகுளியை ஆக்கினதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் மகானாக மாற முடியும். அப்போ இந்த மனுஷன் மகானாக மாறத்துக்குள்ளே இந்த உலகம் என்ன பண்ணும்? சந்தோஷப்படுமானா சந்தோஷப்படாது, எக்காலப்படும். நீ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? நான் வாழறேன் பாடுறேன், பொண்டாட்டி புள்ளியோட வாழறேன், சொத்து சொகத்தோடு வாடுறேன், காரு பங்களாவோட வாடுறேன்னு அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சவங்கள பார்த்து இந்த உலகம் கேலி பண்ணும். ஆண்டி கோலத்தில் இருக்கிறியே அப்படின்னு பட்டினத்தாருக்கு விஷம் வச்ச மாதிரி விஷம் வைக்க கூட வரும். அவர் ராஜாவிற்கும் விஷம் வச்சுருப்பாங்களா? ஆனால் அந்த ராஜா பரதேசி கோலம் வந்த உடனே சுற்றி இருந்த அந்த உறவை இந்த இவனால் நமக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி விஷம் வைக்க கூட போகும். அப்போ அவங்க யாரும் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்க தயாராக இல்லை. ஞான வாழ்க்கைக்கு போயிட்டானே சந்தோஷமாக படணுமேனு சந்தோஷப்படாது. அப்போ உலகம் அதை வந்து கேலி பண்ணும், சிரிக்கும், அந்த அவரை அழிக்கிறதுக்கான முயற்சியும் அது எடுக்கும். இது உலகத்தோட இயற்கை. அப்போது இந்த ஞானி மனசெல்லாம் அடக்கி மனம் என்ற யானையை அடக்குறாங்க. மனம் என்ற யானையை அடக்கி யானை மேலே சவாரி பண்ணுறாங்க. சவாரி பண்ணும்போது அந்த ஆசை இருக்காது அவங்களுக்கு, மேலே ஏறும்போது ஆசை இருக்காது. எல்லாரும் போகிற வாழ்க்கையை அவங்க வாழ மாட்டாங்க, அவங்க தனிச்சு வாழ்வாங்க. யானை மேலே ஒருத்தர் தான் போக முடியும், இன்னொருத்தர் வந்து தூக்கி யானை தூக்கி விசிறி வச்சிடும். நம்ம ஐயாவுக்கு பல்லக்கில் அதனால அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. அந்த வாழ்க்கையை உலகத்துக்கு சொல்ல வேணாவா? இப்படி கூட வாழலாம், இப்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கையை நாளைக்கு உலகம் பார்த்து கொண்டாடக்கூடிய வாழ்க்கையை அமையும்னு தான் ஒரு மகானோட வடிவத்தை பல்லக்கில் ஏற்றி கொண்டு போய் சேர்க்கறது, உலகமெல்லாம் சுத்த வைக்கிறது. அதுதான் காரணம். காட்டானை மேலேறி கடை தெருவே போகையில் நாட்டார்கள் நம்மை பார்த்து நகைப்பார்கள். காட்டானையில் நீ போகும்போது உலகமே சிரிக்கும்பா, சிரிச்சா கூட சிரிக்கட்டும், பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன். ஆனால் எந்த உலகம் என்னை கேலியும் கிண்டலும் பண்ணிச்சு, அந்த உலகம் நான் பல்லக்கில் ஏறுறேன். பல்லக்கில் ஏறும்போது இந்த உலகமெல்லாம் வந்து என்னை கையெடுத்து கும்பிடும். அதோட அடிப்படையில் தான் ஐயாவுக்கு பல்லக்கு செஞ்சு அதை ஊர் ஊராக சுற்றி வந்தோம் சாமி. போன குரு பூஜையில் மற்றவன் எல்லாம் ஆமாம் காட்டான மேலே ஏறி ஊருக்கு வெளியே போய் செத்துருவான். பல்லக்கில் ஏறினா அது ஊருக்கு வெளியே போகாதுப்பா, எங்கே சுற்றினாலும் திரும்ப அந்த கோயிலுக்குள்ளேயே வந்துடும். கோழி வாக்கமே அதிர்மண்ணா அட்டி வெட்டியோட தாளத்தோட ஊர் உலகம் எல்லாம் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு வேந்து உலகமே திரும்பி பார்த்துச்சு. அப்படியாப்பட்ட குரு பூஜை. பாட்டுக்கு பொருள் நம்ம பல்லக்கு வச்சது தான். பல்லக்கு வச்சது தான். ஒரு மகான உலகம் கொண்டாடணும், கொண்டாடாமல் போனால் அந்த பாவமும் நம்மளை வந்து சேர்ந்துடும். ஒரு சீடனோட வேலை குருவை கொண்டாடுறது மட்டும்தான். தான் குருன்னு சொல்றதுல எந்த விதமான விஷயமே கிடையாது. அது கொண்டு போய் நம்மளை பாவத்தில் தள்ளிடும், தனக்கு கிடைச்சதெல்லாம் நாம் அனுபவிக்க முடியாத ஆக்கிடும். அப்போ நம்மளோட வேலை என்ன? நமக்குன்னு ஒரு தெய்வங்குது, ஒரு தாய் ஒரு தந்தை தான். ஒரு குழந்தை கருவாக இருக்கும்போது பிறக்குது, பிறந்த உடனே அதுக்கு யாருன்னு தெரியாத, அறிவே இல்லாத ஒரு ஜடமாக பிறக்குது. அதுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாது, எந்த அறிவும் அதுக்கு கிடையாது. அது மண் மாதிரிக்குது, பசியத்தான் அழுவோம், எறும்பு இரும்பு கச்சா அழுவோம், புரியுதா? அந்த குழந்தை கூட, அறிவில்லாத குழந்தை கூட தாயை உணர்ந்துக்குது. எது? அறிவில்லாத ஒரு குழந்தை கூட இதுதான் என் தாயின்னு அதை போய் பிடிச்சிக்குது. அதுக்கு யாரும் சொல்லலை, இதாண்டா அவங்க அம்மான்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அது தானாகவே உணருது. ஆமாம். இப்படி உணர்ந்த பிறகு அந்த தாய் அந்த குழந்தைய பரிபக்கமாக வளர்த்து அதுக்கு அறிவு வந்ததுக்கப்புறம் பார்த்தா சிரிக்க, ஆளை பார்த்தா கண்டுபிடிக்குது, இவர் யார் இவர் யாருன்னு சொல்லும்போது தான் அந்த தாய் இவர் தாண்டா அவங்க அப்பான்து. அறிவில்லாத குழந்தை தாயை அடையாளம் கண்டுபிடிக்குது, ஆனால் அந்த தாய் தான் இவர் தான் உங்கள் அப்பான்னதுக்கப்புறம் தான் அப்பாவை கண்டுபிடிக்குது. ஒரு நல்ல அப்பா என்ன பண்ணணும்? நல்ல குருவை காட்டி கொடுக்கணும். இவர் தாண்டா உனக்கான குருன்னு குருவை காட்டி கொடுக்கணும்.
ஏன்னா ஒரு நல்ல குருவால் மட்டும்தான் தெய்வத்தை உணர்த்த முடியும். அம்மாவாலையும் உணர்த்த முடியாது, அப்பனாலையும் உணர்த்த முடியாது, உலகத்தில் இருக்கிற யாராலையும் உணர்த்த முடியாது. ஒரே ஒரு வடிவம் குரு வடிவம் மட்டும்தான். அப்போது தெய்வத்தையே ஒருத்தரால் காட்ட முடியும்னா அவரை நாம் எங்கே வச்சு கொண்டாடணும்னா பல்லக்கில் வச்சு மட்டும்தான் கொண்டாட முடியும். அதை தான் நம்ம பண்ணின்னு இருந்தோம். நாம ஏதோ வீணு விளம்பரத்துக்காக தெய்வத்தை காமிச்சு கொடுத்த வடிவம் இது. இந்த வடிவத்துல இருந்தா தெய்வத்தோட வடிவத்தை காட்டி கொடுத்ததுப்பா. அப்ப தெய்வத்தை கொண்டாடுற மாதிரி இவரையும் நாம கொண்டாடி ஆகணும். யாரால காட்டி கொள்ள முடியும்? பாத்திரவாளாதுன்னு சொல்ல முடியும், வேற யாரால சொல்ல முடியுமா? அப்ப பார்த்தவராய் சாட்சியாகிறாருப்பா, இவரும் தெய்வம் தானே, பல்லக்கில் ஏத்தி கொண்டாடுறோம் சாமி. கண்டிப்பா அது நிறைய பேருக்கு புரியல. அது போதாத காலம். பல்லக்கு எதுக்கு அவர் சொன்னாரா, இவர் சொன்னாரா அப்படின்றாங்க. யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இப்ப சட்டம்னு சொன்னீங்க, திருஞான சம்பந்தரை வந்து அப்புறம் வந்து பல்லக்கில் வச்சு சுமந்தாரு இல்ல. அப்ப ஏன் சுமந்தாரு? அவர் வந்து ஞானத்துல வந்து அவர் வந்து அந்த உச்சத்துல இருக்கிறத இவர் வந்து உணர்ந்திருக்கிறாரு. 80 வயசானாலும் அப்ப 8 வயசா இருக்கிற ஞானத்தை உணர்ந்ததுனாலதான் பல்லக்கில் வச்சு சுமந்தாரு. அப்ப நீங்க கூட வயசுல சிறிவனா இருந்தாலும் ஞானத்துல நீங்க திருஞான சம்பந்தரா இருக்கிறதுனால ஏன் கொண்டாடுறதுல தப்பு இல்லைங்க? அதையும் உணர மறுக்கிறாங்க அவங்க. விதி ஞானம் போய் உட்கார வேண்டிய இடத்துல இப்ப ஆணவம் போய் உட்காந்துக்குது. ஆணவம் போய் உட்காந்து ஆணவமும் ஆணையும் ஒண்ணுதான். காட்டான உள்ள பூந்துருக்கு. அதாவது ஒரு அப்பா வந்து தான் சம்பாதிச்ச சொத்துக்கெல்லாம் உயில் எழுதுவாரு. தனக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுவாங்க பிள்ளைங்களை, இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்குன்னு. ஆனா ஒரு குரு அப்படி பண்ண வேண்டியது தேவை அவசியம் இல்லை. அவரு தான் சீடுகளை நம்புறாரு. நான் எதையும் சொல்ல வேணாடா, நான் கொடுத்துக்கிற கலை அவங்களுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். அவருக்கு ஒரு குரு இருந்து அவர் கூடவே இருந்திருந்தாருன்னா உலகம் ஃபுல்லா தன்னோட குருவோட பெருமையை சொல்லியிருப்பார், கண்டிப்பா கொண்டாட வச்சிருப்பார். அவரோட குருவுக்கு போதாத காலம் அவர் கூட இல்லை. காரணம் என்னன்னா இதே மாதிரி ஒரு கூட்டம் அன்னைக்கு அங்கேயும் இருந்தது. அவர் 6 வயசுலேருந்து ஐயா வந்து 60 வயசு வரையும் தன்னை வருத்திக்கிட்டு 18 உபதேசங்களை நமக்கு கொடுத்து ஞான அடை வழியை கட்டினா, நீ ஒரு உபதேசம் கூட கண்டுபிடிக்கல. 19 உபதேசமும் உன் பங்கு இருந்திருந்தா கூட உன்னை குருவா வச்சு நாங்கள் கொண்டாடுறதுக்கு வழி உண்டு. 18 உபதேசம் ஐயாவே தன்னை வாழ்நாளில் அர்ப்பணித்து இந்த உலகத்துக்காக இந்த மக்களுக்காக துன்பத்திலிருந்து வெளியில வந்து கொடுத்து இந்த வாழ்க்கையே தனக்காக தியாகத்தோட அர்ப்பணிச்சு அவர் ஒரு மெழுகுவத்தியா இருந்து தன்னை அழிச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்திருந்தா நம்ம எல்லாம் வந்து அவரை வந்து குருவா போட்டுறப்ப யாரை குருவா போட்ட முடியும்? வேற வழியே இல்லை சாமி. அதாவது ஐயா கொடுத்த கலை சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஐயா கொடுத்த கலை அவரோட குருக்கிட்டே இல்லை. சரி, அவர்கிட்ட குருக்கிட்டே இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஒரு குரு வந்து அவர்கிட்ட போனால் அங்கேயும் இல்லை. அப்போ எங்கேயும் இல்லாத ஒரு கலை யாரால கொடுக்க முடியும்? ஒரு நம்ம போட்டு வச்ச பாதையிலே நடக்க முடியல, சொல்லி கொடுத்த கலையையே செய்ய முடியல. ஒரு கலையை ஒருத்தர் புதுசா உருவாக்கி கொண்டு வர்றாருன்னா எவ்வளவு பெரிய இறை தொடர்பு இருந்தால் இது சாத்தியமாகும். அப்ப அவரை நாம எங்க வச்சு கொண்டாடணும்? கருத்துல வச்சு கொண்டாடணும். பக்கத்திலே வச்சு கொண்டாடுறது. நம்ம தேவைக்கு அவரை யூஸ் பண்ணிக்கிறது, தேவையில்லைன்னா தூக்கி மூலையில வச்சுறதா இல்லை. இந்த உடலை விட்டு உயிர் போற வரைக்கும் கடைசி சொல்லக்கூடிய வார்த்தை அந்த பேரை சொல்லித்தான் நம்ம சாவணுமே, சாகிறதா இருந்தால் கூட. அதனாலதான் சாமி குருங்கிறத பிரிச்சு பார்த்தோம்னா குரு இருட்டு, குருங்கிறது வெளிச்சத்துக்கு. அப்ப குருங்கிறவர் நம்ம இருட்டுல இருக்கிற நம்ம எல்லாம் வெளிச்சத்துல கொண்டு வர்ற குருவை நம்ம கடவுளா கொண்டாடுறதுல என்ன தப்பு? தவறே கிடையாது, தப்பே கிடையாது. பக்தியில கூட அவர் வந்து நம்ம ஞானமே யாரும் பேர்ல அங்க வந்தவங்க பாடமே வாங்கல. அப்போ உலகத்துக்கு அவர் ஒரு கடவுள்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். நம்ம எங்க இருந்தாலும் அடுத்த பௌர்ணமிக்கு அடுத்த எங்க நீங்க தேர்ந்தெடுக்கிற இடத்துக்கு 1000 பேர் சீடரும் உங்களுடைய கொண்டாடுறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்போட நாங்கெல்லாம் செய்யணும். கண்டிப்பா 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 நடக்கும் சாமி. எதுவுமே தடைப்படாது. இடங்கள் வேணா மாறலாம், ஆனா எதுவுமே தடைப்படாம சிறப்பாவே நடக்கும் சாமி. அது குருவோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. ஆமா, தீ சக்தியா, ஆமா தீ சக்தியா இருக்கு. யா வந்து ஆகாயமா இருக்கு. கூ வந்து உங்களுக்கு வந்து இருட்டுல இருந்து வெளிச்சம் கொண்டு. அப்ப தியாகுங்கிற அந்த சாமி இந்த உலகத்துக்கு இருட்டுல இருந்து நம்மளை வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு எல்லாமே உள்ள குரு பிரம்மஸ்ரீ திருவடிகளை பணிந்து ஆத்மாவோட எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் வந்து விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் வந்து கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னிய குல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம்.